இந்து மா உன் சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற துக்கம் என் கண்ணுக்கு தெரியுதுமா. இல்லம்மா, நான் எந்த துக்கத்திலயும் இல்லையே. இத பாரு, என் பொண்ணுங்க கிட்ட எனக்கு பிடிச்ச குணமே சந்தோஷமோ துக்கமோ அதுலயே மூழ்கி தன்னையே தொலைச்சிட மாட்டாங்க. மா, நான் அழலம்மா. இத பாரு இந்து, அழறதுல தப்பே இல்லம்மா. நல்ல அழு. உனக்கு நடந்த துரோகத்துக்கு, உன் மனசுல இருக்கிற வேதனைக்கு, உன் கண்ணு முன்னாடி இருக்கிற வெறுமைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே அடியா அழுது தீத்துருமா. உன் கண்ணீரோட சேர்ந்து மொத்த பாரமும் கரைஞ்சு ஓடட்டும். புரியுதுமா, அழறது கோழத்தனம் இல்ல, இன்னும் நம்ம மனுஷியதான் இருக்கோங்கிறதுக்கான நிரூபணம். உள்ளேயே போட்டு போட்டு அடைச்சி மனசு குப்பையாக்காம மொத்தமா அழுது தீக்கிறது ஒரு வடிகால் மாதிரி தாமா. அழுததுக்கு அப்புறம் மனசும் லேசாயிடும், நம்ம என்ன செய்ய போறோங்கிற நோக்கமும் தெளிவாயிடும். அழறதோட நோக்கமும் அதுதானேமா. நான் அழுது தீர்த்திடுறேம்மா. நீங்க எங்க 4 பேரையும் போராடி போராடி தான் வளர்த்தீங்க. என் உடம்புலயும் உங்க ரத்தம் தாமா ஓடுது. இயலாமையில் அழுவுற கண்ணீர் கூட நம்மளையே மூழ்கடிச்சிரும். ஆறுதல் தேடிக்கிறதுக்காக அழற கண்ணீர் நம்மள உயரத்துக்கு கொண்டு போகும். நம்ம அழறத எந்த வகைன்னு நாம தாமா தீர்மானிக்கணும். ஆமாண்டி, உன்னோட எல்லா துக்கத்திலையும் நான் உன் பக்கத்திலே இருப்பேன்னு நம்பாத. ஆனா என் வாழ்க்கையும் நான் சொல்லி கொடுத்ததும் எப்பவும் உன் கூடவே இருக்குமா. அம்மா, மனசுல லேசா உறுத்திக்கிட்டு இருந்த சுய இறக்கம் கூட உன் வார்த்தையில இருந்த இடம் தெரியாம போயிடுச்சு. என்னோட ஒவ்வொரு கண்ணீரும் என்ன நான் மீட்கிறதுக்கான கண்ணீராதாமா இருக்கும். நான் எந்த துக்கத்திலையும் மூழ்கி என்னை இழந்துட மாட்டேன். ஏன்னா நான் உன் பொண்ணு, ஓ ரத்தம்மா. இந்த கண்ணீர் உனக்காகமா, என்ன தன்னம்பிக்கையோட தைரியமா வளர்த்ததுக்காக. இதுல நான் மூழ்கிட மாட்டேன். எனக்கு இது போதுண்டி. கண்டிப்பா நீ மேல வந்துருவ. அடி பாவி, புருஷனை கொண்டு வந்த பாலை நீயே குடிச்சிட்டியா? நீங்க தான் தூங்கிட்டீங்களே. இப்ப நான் கோவமா இருக்கேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு கிட்ட. அம்முக்குட்டி, ஒரு நிமிஷம். என் பொண்ணு கிட்ட சொல்ல போற வார்த்தை நல்ல வார்த்தையா இருக்கணும். குட்டிமா, உங்க அப்பா உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா, கவனமா கேட்டுக்கோ. என்ன? உங்க அம்மா என்ன பத்தி ஏதாவது சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா அவளை பத்தி நீ தெரிஞ்சுக்க. சும்மா இரு. நான் என் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீ குறுக்க வராத, சரியா? சரி, பாருல. இப்படிதாம்மா உன் அம்மாவை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டா. உன் அப்பா இருக்கானே, அவன் ஒரு மடையன். உங்க அம்மாவை சரியா புரிஞ்சுக்கல. படிக்காதவன் இல்லையா, அதான் கண்ணுக்கு நேரா என்ன நடக்குதோ அதுதான் உண்மைன்னு நம்பிடுறான். இப்ப கூட தப்பு பண்ணிட்டோமேன்னு மொத்த குடும்பமும் நில குலைஞ்சு போய் நின்னுடுச்சு. உங்க அம்மா தான் ஒவ்வொருத்தரையா சரி பண்ணா. உன் தாத்தா வாழ்க்கையில எப்பவோ நடந்த விஷயம் உன் பாட்டி மனசுல உறுத்தலா நின்னுச்சு. செடியில இருந்து பூ உதிர்ற மாதிரி இயல்பா எல்லார் மனசுல இருந்தும் அதை எடுத்து எரிஞ்சிட்டா தெரியுமா? வெற்றி, போதும். இந்த கதையெல்லாம் கேட்டா அவ தூங்கிட போறா. அப்புறம் அப்பா மாதிரி அவளும் தூங்க மூஞ்சி ஆயிட்டானா? என்ன, எதுக்கு கண்ணுல தண்ணி? அன்னைக்குதான் எல்லாத்தையும் அழுது தீத்தாச்சுல்ல, அப்புறம் என்ன?
இங்க பாருங்க, உங்க பொண்ணு நீங்க அழுறத பார்த்தா அவ சிரிக்க போறா. குட்டிமா, உங்க அப்பா சும்மா அழறாரு, நீ கண்டுக்காத என்ன? லக்ஷ்மி, அவளுக்கு எல்லாம் புரியும். கண்ணு, உன்கிட்ட இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? உங்க அம்மாவுக்கு நான் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். நீ வந்துதான் அவளை சந்தோஷமா வச்சுக்கணும். முதல்ல எந்திரிங்க, எந்திரிங்க சொல்றேன். அவ என்ன ஃபாரின்ல படிச்சுட்டா இருக்கா? வந்த உடனே என்ன கஷ்டப்படுத்தாம பாத்துக்கிறதுக்கு. அதுக்குதான் நீங்க இருக்கீங்களே, நீங்க பாத்துக்க மாட்டீங்களா? இனிமே நீதாம்மா என் உசுரு. உன் வார்த்தைய நான் தட்ட மாட்டேன். அதான் பார்த்தனே, தூங்கிட்டீங்களான்னு கேட்டா தூங்கிட்டேன்னு பொறுப்பா பதில் சொன்னீங்களே. அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு உங்களுக்கு கொண்டு வந்த பாலை கூட நானே குடிச்சிட்டேன். ஆ? என் லக்ஷ்மியை பத்தி எனக்கு தெரியாதா? இது யாருக்கு? உங்களுக்கு தான். ஏய், என் பொண்ணுக்கு? உங்க பொண்ணு கேட்க மாட்டா, நீங்களே குடிங்க. இல்ல, அவ குடிக்கட்டும். அவ ஒண்ணு கேட்க மாட்டா. குட்டிமா, நான் தான் உனக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேன்ல, அப்பா குடிக்கட்டும். ம்? ம், குடிங்க குடிங்க. ம், குடிச்சிட்டு தூங்கிடாதீங்க. ம், நீ குடி. நான் தான் குடிச்சிட்டேன்னு சொன்னேன்ல, நீங்க குடிங்க. எங்க போயிட்டு இருக்கீங்க? அது வந்து அருளை தேடி போயிருந்தா அண்ணி. அருளையா? ஆமா அண்ணி, அவ இந்த பக்கம் ஒரு வீட்ல இருக்கிறதா சொன்னாங்க, அதான் வந்தேன். யார் சொன்னாங்க? யார் சொன்னாலும் தேடி பார்க்குற சூழ்நிலையில தானே நான் இருக்கேன். வழியில அண்ணனை பார்த்தேன், அப்படியே அவர் வீட்ல டிராப் பண்றேன்னு சொன்னாரு. எப்படி லக்ஷ்மி? முத வரிசை யாரு பெத்து என் மடியில போடுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீடுன்னு மாமா சொன்ன உடனே நீ ஆரம்பிச்சிட்டியா? புடி. தேனு, லட்சுமி என்ன சொல்றா? அது வந்துங்க. அதுவா வெற்றி மாமா? அங்க பாருடா. சொல்லாத. ஐயோ, என்ன விஷயம்? எனக்கு சொல்லிட்டு தெரியாண்டி. எல்லாம் உங்க புள்ள பண்ண கூத்துதான். என்ன? அவங்க முதலிரவு ஆஸ்பத்திரியிலே நடந்து முடிஞ்சிருச்சா? ஆஸ்பத்திரியிலேவா? எப்படிமா? அது அப்படித்தான். அப்ப நான் 15 நாள் ஆஸ்பத்திரியில இருந்தேன். நான் வேஸ்ட் பண்ணிட்டேனா?